Hi, welcome back. நாங்கள் கிரியேட் பண்ணுற டுட்டோரியல் வீடியோஸ் ப்ளஸ் எக்ஸாம் நோட்ஸ் இது எல்லாமே ஆண்ட்ராய்டு ஆப்பில் ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆப்போடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட் வைஸு சாப்டர் வைஸ் கண்டென்ட் இருக்கும், கண்டென்ட்லேயே வீடியோ லிங்க்கும் ஆட் பண்ணியிருக்கோம். டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ். ஸோ ஒரு டிபிஎம்எஸ்ங்கிறது பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு பார்த்துட்டோம். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு மல்டிபிள் ஃபிசிக்கல் லொக்கேஷனில் வெவ்வேறு இடங்களில் இருக்கிற டேட்டாபேஸ் வந்து கம்பைன் பண்ணி அதை லாஜிக்கலாக கம்பைன் பண்ணி ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு கொடுக்கும், இல்லை ஒரு சிஸ்டம் நமக்கு கொடுக்கும். அந்த சிஸ்டமில் வந்து நம்ம வந்து ஒரு டேட்டா கேட்குறோன்னா அந்த டேட்டா வந்து எத்தனை டேட்டாபேஸ் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸில் கனெக்டடாக இருக்கோ அத்தனை டேட்டாபேஸில் இருந்தும் டேட்டாவை ஃபெச் பண்ணி மெர்ஜ் பண்ணி நமக்கு வந்து ஒரே ரிசல்ட் செட்டாக கொடுக்கும், ஒரே டேட்டாவாக கொடுக்கும். ஸோ இதுதான் சிம்பிளஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் பாருங்கள். ஒவ்வொரு லோக்கல் சைட்டுக்கும் ஒவ்வொரு சைட்டுக்கும் ஒரு லோக்கல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கும். இங்கே இருக்கிற டேட்டா இங்கே இருக்காது, இங்கே இருக்கிறது இங்கே இருக்காது. ஒரு கைண்ட் ஆஃப் DDBMSல. ஸோ இப்போ இந்த 3 சைட்லேயும் டேட்டா இருக்கும். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டட் DBMSலேருந்து நம்ம ஒரு டேட்டா ரெக்வஸ்ட் பண்ணுறோம்னா அது நெட்வொர்க் பார் கம்யூனிகேஷன் லேயரில் கனெக்ட் பண்ணி 3 டேட்டாபேஸில் இருந்தும் இல்லை மல்டிபிள் டேட்டாபேஸ் இருந்தாலும் அந்த மல்டிபிள் டேட்டாபேஸ்லேருந்தும் டேட்டாவை ஃபெச் பண்ணி ETLன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ராக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லோடுன்னு. அந்த கான்செப்ட் மூலிமா இருக்கிற டேட்டா ஒவ்வொரு டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டாவை எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்ம கொடுக்குறதுக்கு என்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி லோடுங்கிறது வந்து நமக்கு ரிசல்ட் செட்டாக கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இப்போ இதோட டெஃபினிஷன் பாருங்கள். இப்போ நான் சொன்னது தான் இதில் எழுதியிருக்காங்க. A distributed database is a collection of logically related databases. ஸோ எல்லாமே வெவ்வேறு இடத்துல இருக்க டேட்டாபேஸ் வந்து லாஜிக்கலாக தான் ரிலேட் ஆகும், பட் மற்றபடி வேறு எந்த ரிலேஷன் கிடையாது. அக்ராஸ் மல்டிபிள் லொக்கேஷன்ஸ் கனெக்டட் பை எ நெட்வொர்க். அப்புறம் கனெக்ட் பண்ணால் மட்டும் பார்த்தாது, மேனேஜ்ட் பை டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அது ஒரு ஸ்பெஷல் சிஸ்டம். அதில் வந்து நிறையா டூல்ஸ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ETL டூல்ஸ், எக்ஸ்ட்ராக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் லோட் டூல்ஸ் இருக்கும், இன்னும் மல்டிபிள் டூல்ஸ் இருக்கும். இந்த டூல்ஸ் வச்சு நம்ம கேட்குற டேட்டாவை அது எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸில் நிறைய ஆர்கிடெக்சர் இருக்குது. அதில் வந்து ஒன்று வந்து கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் சிஸ்டம். இதில் சொல்கிற மாதிரி சிஸ்டம் இஸ் டிவைடட் இன்டூ கிளைண்ட்ஸ் அண்ட் சர்வர்ஸ். அவ்வளோதான், சிம்பிள். மேனேஜஸ் டேட்டா ஸ்டோரேஜ், query ப்ராசஸிங் அண்ட் ட்ரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட். இது வந்து சர்வர். டைரெக்டாக சர்வர் வந்து என்ன பண்ணும், டேட்டா ஸ்டோரேஜ், query ப்ராசஸிங், ட்ரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணிடும். கிளைண்ட் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் மட்டும். ஸோ கிளைண்ட் வந்து மேபி வேறு ஒரு சர்வரில் ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க, வேறு ஒரு லொக்கேஷனில் இருக்க சர்வரில் ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சர்வர் வந்து வேறு ஒரு லொக்கேஷனில் இருக்க சர்வரில் ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிளைண்ட் வந்து சர்வரை கனெக்ட் பண்ணும்போது மேபி IP அட்ரஸ் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கும். ஸோ இது வந்து கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ டேட்டாபேஸுங்கிறது இந்த இடத்துல வந்து சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல், அவ்வளோதான். இதுதான் வந்து வெரி பேசிக் ஆர்கிடெக்சர். அடுத்தது பியர் டு பியர். எவ்ரி நோட் இஸ் அ போத் கிளைண்ட் அண்ட் அ சர்வர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டயக்ராம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி சைட் 1, சைட் 2, சைட் 3. மேபி இதை வந்து ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணால் சைட் 1, சைட் 2, சைட் 3 மூணுமே இண்டிபெண்ட்டாக போத் கிளைண்ட்டாகவும் ஆக்டாகவும் சர்வராகவும் ஆக்டாகவும் வச்சுக்கோங்க. அதை ஃபைனலாக டிஸ்ட்ரிபியூட்டட் DBMS வந்து அதை நம்ம கன்சாலிடேட் பண்ணி நம்ம கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு மாடல். இது வந்து பியர் டு பியர் ஆர்கிடெக்சர். ஸோ பியருங்கிறது வந்து அதுவே இண்டிவிஜுவலாக அது ஒரு கிளைண்ட், அதுவே இண்டிவிஜுவலாக ஒரு சர்வர். ஸோ இந்த இடத்துல டீசென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பியரும் டிபெண்ட் கிடையாது, இன்னொரு பியருக்கு டிபெண்ட் கிடையாது, பட் கனெக்டடாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஹை ஃபால்ட் டாலரன்ஸ், நமக்கு வந்து எரர்ஸ் வந்து அதிகமாக வராது. அடுத்தது ஃபெடரேட்டட் மல்டி DBMS ஆர்கிடெக்சர். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து இன்டகிரேட்ஸ் மல்டிபிள் இண்டிபெண்ட் டேட்டாபேசஸ் விச் மே பி ஹெட்ரோஜீனஸ் இன்டு சிங்கிள் ஃபெடரேட்டட் சிஸ்டம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹெட்ரோஜீனியஸ்ங்கிற வார்த்தை புரியணும்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், இந்த ஸ்லைடில் டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேசஸ். ஹோமோஜீனியஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ், ஹெட்ரோஜீனியஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். ஹோமோஜீனியஸ் என்னென்னா ஆல் சைட்ஸ் யூஸ் சேம் டேட்டாபேஸ் அண்ட் டேட்டா மாடல் அண்ட் மேக்கிங் இன்டகிரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிம்பிளர். இல்லை ஹெட்ரோஜீனியஸ்னால் சைட்ஸ் மே யூஸ் டிஃப்ரெண்ட் DBMS ஆர் டேட்டா மாடல்ஸ். ஸோ ஹோமோஜீனியஸில் சேம் DBMS தான் யூஸ் பண்ணுவோம், ஹெட்ரோஜீனியஸில் மல்டிபிள் DBMS இருக்கும், டிஃப்ரெண்ட் DBMS இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், இன்டகிரேட்ஸ் மல்டிபிள் இண்டிபெண்ட் டேட்டாபேசஸ் விச் மே பி ஹெட்ரோஜீனியஸ். நான் சொன்ன மாதிரி ஸோ டிஃப்ரெண்ட் டேட்டாபேசஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் டிஃப்ரெண்ட் டேட்டாபேசஸ் இன்ட்டு சிங்கிள் ஃபெடரேட்டட் சிஸ்டம். ஸோ ஈச் சைட்ஸ் மெயின்டைன்ஸ் இட்ஸ் ஓன் டேட்டாபேஸ் அண்ட் ஆட்டானமி. அப்படின்னா இண்டிவிஜுவலாக இண்டிபெண்ட்டாக ஆக்ட் ஆகும்.
பட் a global schema provides unified interface. ஸோ 3 இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 இடத்துல இருக்க டேட்டாபேஸ்லையும் ஒரே ஸ்கீமா தான் ஃபாலோ ஆகணும், ஒரே டேபிள் நேம்ஸ் இருக்கணும், அந்த டேபிளில் இருக்க காலம்ஸும் சேமாக இருக்கணும், டேட்டா டைப்ஸும் சேமாக இருக்கணும், இது எல்லாமே சேமாக இருக்கணும். ஸோ ஒரு யூனிஃபைடு இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணும், இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிள் இருக்குது, 3 டேட்டாபேஸில் அது இருக்குது. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் மார்க் ஈக்குவல் டு இல்லை மார்க் இஸ் கிரேட்டர் தான் ஒரு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா இந்த கொரியை வந்து இந்த யூனிஃபைடு இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணும், 3 DBMSலையும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதை ரன் பண்ணி ரிசல்ட் செட்டை எடுத்து மெர்ஜ் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த 3 DBMSலையும் இதை ரன் பண்ணணும் அப்படின்னா 3மே நமக்கு வந்து ஒரே ஸ்ட்ரக்சரில் இருந்தால் தான் கொரி ரன் ஆகும். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, ஈச் சைட் மெயின்டைன் இட்ஸ் ஓன் டேட்டாபேஸ் அண்ட் அட்டானமி பட் குளோபல் ஸ்கீமா. குளோபல் ஸ்கீமானா 3க்கும் காமனான ஸ்கீமா தான் இருக்கும், டேபிள்ஸ்லையும் சரி மொத்த டேட்டாபேஸ்லையும் சரி. ஸோ இது ஃபெடரேட்டட் மல்டி DBMS ஆர்கிடெக்சர் யூஸ்ஃபுல் ஃபார் ஆர்கனைசேஷன்ஸ் நீடிங் டு இன்டகிரேட் டைவர்ஸ் அண்ட் லீகசி சிஸ்டம்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு நீட்ஸ் இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ்க்கு மல்டி DBMS ஆர்கிடெக்சர் யூஸ் ஆகும். அடுத்தது ஷேர்டு நத்திங் ஆர்கிடெக்சர். ஈச் நோட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ரைவேட் மெமரி அண்ட் டிஸ்க் அண்ட் டேட்டா இஸ் பார்ட்டிஷன்டு. ஸோ சேம் யூனிஃபைடு இன்டர்ஃபேஸாக இருக்கலாம், பட் நம்ம அந்த இன்டர்ஃபேஸில் லாகின் பண்ணுறதை பொறுத்து இல்லை ஏதோ ஒரு இதை பொறுத்து ஃபீச்சர்ஸ் உள்ள டேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டேப்ஸை பொறுத்த வரைக்கும் அதை வச்சு லொக்கேஷன் 1 லொக்கேஷன் 2 இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இமேஜின் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். லொக்கேஷன் 1ல் இருக்க டேட்டா ஆக்சஸ் பண்ணணும்னா அது டேட்டாபேஸ் 1 டேட்டாவாக இருக்கலாம், லொக்கேஷன் 2னா 2 இதாக இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு டேட்டாபேஸும் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ரைவேட் மெமரி அண்ட் டிஸ்க், டேட்டா இஸ் பார்ட்டிஷன் அக்ராஸ் நோட்ஸ். ஸோ இதில் பெனிஃபிட் என்னென்னா ஹை ஸ்கேலபிலிட்டி அண்ட் ஃபால்ட் டாலரன்ஸ். ஸோ நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். 3 DBMSங்கிறது 4, 5, 6 ஈஸியாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். யூனிஃபைட் சிஸ்டம் அப்படியே இருக்கும், ரிமைன்ஸ் தி சேம். இண்டிபெண்ட்டாக நோட் ஆப்ரேட் ஆகும். இதுதான் வந்து ஷேர்டு நத்திங் ஆர்கிடெக்சர். ஸோ டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேசஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ். ஹோமோஜீனியஸ்னா ஆல் சைட்ஸ் யூஸ் சேம் DBMS, ஹெட்ரோஜீனியஸ்னா டிஃப்ரெண்ட் DBMS, அவ்வளோதான். டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லேயே மெயின் கான்செப்ட் என்னென்னா, எந்த இடத்துல இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் மேனேஜ் சிஸ்டம் வந்து அச்சீவபிள் ஆகுது அப்படின்னா, மல்டிபிள் டேட்டாபேஸஸ்கிட்டேருந்து டேட்டாவை ஷேர் பண்ண முடியுது, டேட்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுது அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் இல்லை அப்படிங்கிறது வந்து சாத்தியங்கிறதுக்கப்புறம் தான் DDBMS வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. ஸோ அப்படி டேட்டாவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன? ஃபஸ்ட்டு ரெப்ளிகேஷன். காப்பீஸ் ஆஃப் டேட்டா ஆர் ஸ்டோர்ட் அட் மல்டிபிள் சைட்ஸ் ஃபார் ரிலையபிலிட்டி அண்ட் ஃபாஸ்டர் ஆக்சஸ். ஸோ ஒரு டேட்டாவோட காப்பி வந்து மல்டிபிள் சைட்ஸில் இருக்கும். அடுத்து ஃப்ராக்மெண்டேஷன். டேட்டா இஸ் ஸ்ப்ளிட் இன்டு ஃப்ராக்மெண்ட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் அக்ராஸ் சைட்ஸ். ஃப்ராக்மெண்ட்ஸாக உடச்சி அக்ராஸ் தி சைட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. அடுத்து ஹைப்ரிட்ஸ். கம்பைன்ஸ் போத் ரெப்ளிகேஷன் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் ஃபார் ஆப்டிமைஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அவைலபிலிட்டி. ஸோ அடுத்தது டிரான்ஸ்பரன்சி இன் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேசஸ். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் ஆர்கிடெக்சர் வந்து நிறைய கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி கொடுக்கு. அதில் வந்து ஒன்று லொக்கேஷன் டிரான்ஸ்பரன்சி. யூசர் டு நாட் நீட் டு நோ த ஃபிசிக்கல் லொக்கேஷன் ஆஃப் டேட்டா. அடுத்தது ரெப்ளிகேஷன் டிரான்ஸ்பரன்சி. யூசர் ஆர் அன்அவேர் ஆஃப் ஹவு மெனி காப்பீஸ் ஆஃப் டேட்டா எக்ஸிஸ்ட். ஸோ அடுத்து ஃப்ராக்மெண்டேஷன் டிரான்ஸ்பரன்சி. யூசர் கேன் ஆக்சஸ் டேட்டா வித்தவுட் நோயிங் வெதர் இட் இஸ் ஃப்ராக்மெண்டட் ஆர் ஹவு இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். அதாவது ஸோ ஆல்டுகெதர் இந்த 3 பாயிண்ட்டுமே யூசர்ஸுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாகின் பண்ணி ஒரு டேட்டா எடுக்கிறேன்னா அந்த டேட்டா வந்து எந்த சர்வர்லேருந்து வருது, சர்வர் 1 2 3 தெரியாது, எப்படி கம்பைன் ஆகுதுன்னு தெரியாது, ரெப்ளிகேட் ஆகுதுன்னு தெரியாது, ஃப்ராக்மெண்ட் ஆகிருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் டெவலப்பர்ஸ் இல்லை அந்த அட்மின்ஸ்க்கு வந்து அது தெரியும். ஸோ இந்த லெவல் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேசஸ் ப்ரொவைட் பண்ணுது. அடுத்தது ஸோ இது வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த டேட்டாவோட கன்சால்டேஷன், ஆர்கிடெக்சர் டைப்பு, கண்ட்ரோல், டேட்டா லொக்கேஷன், யூஸ் கேஸ். ஸோ கிளைண்ட் சர்வர்னால் ஒரே இடத்துல தான் டேட்டாபேஸ் இருக்கும், சென்ட்ரல் சர்வர். பியர் டு பியர்னா டீசென்ட்ரலைஸ்டு, எல்லாமே சர்வராக ஆக்ட் ஆகும், சர்வராகவும் ஆக்ட் ஆகும், கிளைண்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். ஃபெடரேட்டர்னால் செமி ஆட்டோனமஸ், மல்டிபிள் டேட்டாபேஸ் இருக்கும், ஆனால் இன்டகிரேட் பண்ணிடுவாங்க ஒரு காமன் யூசர் இன்டர்ஃபேஸை வச்சு. ஷேர்டு நத்திங்கிறது டீசென்ட்ரலைஸ்டு பார்ட்டிஷன் நோட்ஸ். ஸோ இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ்.